ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு லாஸ்ட் வீக் சில நண்பர்கள் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாய்குமார் அவரை பற்றி சொல்லுங்கள். அவரோட கான்ட்ரவர்சியான விஷயம் ஒரு காலகட்டத்தில் நடந்துச்சு. அதாவது நடிகர் திலகத்தை பற்றி பேசுனதால அவர் வீட்டெல்லாம் அடித்து உடைச்சாங்க. அது என்ன ரீசன், எதற்காக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். மேக்ஸிமம் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா நான் மறுபடியும் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கன்னட ஆக்டர் சாய்குமார் எல்லா லாங்குவேஜ்லையும் படம் நடிச்சிருக்காரு. அவரோட தாய்மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம் தான் சொல்லலாம். ஸோ இவர் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டாரு. கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழ்லையா இருக்கட்டும், இவரோட வாய்ஸ்க்காகவே ஒரு அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு இவரோட வாய்ஸ் இருக்கும் அப்படின்னா ப்ரொனவுன்சியேஷன், கம்பீரம், ஒரு எனர்ஜி, இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதே சமயம் அவரோட வாய்ஸ்ல மட்டும்தான் இந்த எனர்ஜிலாம் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் நடிக்கிற எல்லா படங்களையும் சரி, அவர் வர்ற சீனே ரொம்ப ஒரு கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க பாக்கியராஜ் சார் படங்கள் கூட பார்க்கலாம். வேட்டியம் அடிச்சுக்கட்டு அந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட படங்களே போலீஸ் ஸ்டோரி அப்படின்னு ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர் கூட ஆதி அந்த படம் கூட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாய்குமார் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வளர்ந்து வர்ற டைமில் இவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அது ஒரு மேகசின்காக ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு பிடித்த நடிகர் தமிழ் ஆக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ அந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ளிஷ் பண்ணால் பல இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக கூட போய் அவரோட வீட்டெல்லாம் அடித்து உடைச்சாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. நீ கன்னடத்தில் இருக்கிற நீ யாரை சொல்லியிருக்கணும், இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் கன்னட நடிகர் ராஜ்குமார் அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ எதுக்கு நடிகர் திலகம் சிவாஜியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கப்பட்டு அவரோட வீட்டெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. அவருக்கு நிறைய கொலை மிரட்டல் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகும் கூட அவர் நான் சொன்னதை வாபஸ் வாங்கவே மாட்டேன், எனக்கு பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் உறுதியாகவே இருந்தார். அவர் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிரச்சனை மறுபடியும் பெருசாகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல கன்னட சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நேராவே சாய்குமார் வீட்டுக்கு போய் அவருக்கு ஆறுதல் சொல்லி, என் மேல் உள்ள அக்கறை பாசம்னால என்னோட ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், நானே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றாரு. அதாவது யார் இந்த வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சாங்களோ அவங்களுக்காக சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி விஷயத்த கீழ்த்தரமா இறங்கி போய் இப்படி பண்ணிருக்க கூடாது, எல்லாருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் அப்படிங்கறது அவங்க தனிப்பட்ட விஷயம், இதுல போய் நம்ம இவரை தான் பிடிக்கும் அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பிடிக்கும் சொன்னனால தான் அவரோட வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிங்க, அவருக்கு கொலை மிரட்டல் விட்டீங்க. இப்போ நான் கூட சொல்றேன், எனக்கும் பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இப்போ இதை நான் சொன்னதுனால என்ன அடிக்க போறீங்களா, என் வீட்டை அடிச்சு உடைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் ஆச்சு. இதுதான் அந்த நேரத்தில் நடந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை தான் புரட்சி தமிழன் சத்யராஜ் கூட ஒரு வாட்டி ஸ்டேஜில் ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருடத்துக்கு பிறகு ஒரு கேள்வியை மறுபடியும் ஆக்டர் சாய்குமார் அவர்கிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு, அவர்கிட்ட இன்ஸ்பைரிங் பண்ண விஷயம் என்ன, அவர்கிட்ட நெருங்கி பழகின தருணங்கள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப வருடத்துக்கு அப்புறமும் மறுபடியும் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்ததா அவர்கிட்ட நெருங்கி பழகி இருக்கீங்களா, ஏதாவது மறக்க முடியாத ஒரு தருணம் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சாய்குமார் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் கூட நெருங்கி பழகிறப்ப நான் அவரை அப்பா அப்படின்னு தான் நான் சொல்லி கூப்பிடுவேன், என்னோட தந்தை ஸ்தானத்தில் தான் நான் அவரை பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நெருங்கி பழகும் போது ஒரு தடவை அர்ஜுன் படத்துல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, அவர் தான் ஹீரோ. அந்த படத்துல நடிகர் திலகம் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காம்பினேஷன் ஷாட் நடந்துட்டு
நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நடிகர் திலகம் ஃபர்ஸ்ட் அவரோட டயலாக் எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு. அதற்கப்புறமா வந்து அங்க இருக்கிற டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்க போயிட்டு உங்க கேரவன்ல போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, இல்ல உங்க ரூமுக்கு போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, மீதி இருக்க ஷாட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நடிகர் திலகம் வந்து எங்கேயுமே போகல, அங்கேயே சேரை போட்டு அங்கேயே உட்காந்துட்டாரு. சாய்குமார் அவர்கள் வந்து எப்பயுமே வந்து அவர் கீழே தான் உட்காந்துருப்பாராம். அப்பா அப்படின்னு கூப்பிட்டதுனால அவருக்கு இந்த பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து பேசணும் அப்படிங்கறத வந்து அவருக்கு எண்ணமே இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அவர் மேல மரியாதை வச்சிருந்தாராம். ஸோ அதனால அவர் கீழே உட்காந்துக்கிட்டு, அப்பா உங்க ஷாட் தான் எடுக்கல, நீங்க ஏன் அப்புறம் இங்க இருக்கீங்க, நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, உங்க ஷாட் வர்றப்ப நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சாய்குமார் அவர்கள் கேட்டிருக்காரு. அதற்கு சிவாஜி கணேசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடே முட்டாள், நம்ம வந்து நடிக்க வந்திருக்கோம், நம்ம நடிக்க வந்திருக்கோன்னா வெறும் டைலாக் பேசுறது மட்டும் நடிப்பு கிடையாதுரா, நம்ம யாருக்காக வந்திருக்கோம், யாரோட படத்துக்காக வந்திருக்கோங்கிறது முக்கியம், அங்க கூட நடிகர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ எதிரில் இருக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க, அர்ஜுன் பேசுறாரு, இப்ப அர்ஜுனுக்காக தான் நம்ம இந்த ஷாட் நடிக்க வந்திருக்கோம். இப்ப நான் பேசி முடிச்சிட்டேன், மறுபடியும் எனக்கு டயலாக் இருக்கும், இப்போ நான் பேசுறதுக்கு அர்ஜுன் எப்படி ரியாக்ட் பண்றாரு, இப்போ அர்ஜுனோட டயலாக் என்னன்னு நான் கேட்டுக்கிட்டாதான் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது எதுவுமே தெரியாம நான் போய் கேரவன்ல ரூம்லயே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா எனக்கு அடுத்த ஷாட் எடுக்கிறப்ப எனக்கு என்னடா தெரியும், நான் என்னடா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இதை கேட்ட சாய்குமார் அவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு தன்னோட வேலைக்கு மரியாதை கொடுப்பாரா, இந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட், அதுவும் இவ்வளோ உயரத்தில் இருக்காரு, அவர் நினைச்சாருன்னா போய் ரெஸ்ட் எடுக்கலாம், எப்போ வேணாலும் ஷூட்டிங் வரலாம், ஆனால் அதெல்லாம் அவர் எதுவுமே நினைக்கல. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆக்டிங்காக அவர் கொடுத்த டெடிகேஷனும், அதுக்காக அவர் கஷ்டப்பட்டாதான் வந்து இன்றைக்கும் அவரை வந்து நடிகர் திலகமாக வந்து எல்லாராலையும் வந்து போற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் வந்து சாய்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.